ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மார்பு சளி நீங்கள் இந்த ஒரு இலை போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் பண்ணணும். நல்ல சளி முத்தி போய் இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு சளி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பழுத்துரும். இந்த பாருங்க, இதுதான் கற்பூரவள்ளி இலை. எப்படி அழகாக கொத்து கொத்தாக அப்படி புஷ்ஷு மாதிரி அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இலை வந்து சும்மா அப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும். லைட்டாக நீங்கள் அதை சீண்டுனாலே போதும், உங்களுக்கு வாசம் அப்படியே வீச ஆரம்பிச்சிரும். நல்ல தண்ணி இலை தான். இதில் வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னே கிடையாது. அந்த மண்ணில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே உறிஞ்சி இந்த அளவுக்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிரும். சீக்கிரமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு தண்டு எடுத்து வச்சு நட்டி வச்சா கூட அழகாக உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும். இதில் வந்து ஒரு 3 இலை எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 10 வயசு குழந்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பெரியவங்களுமே இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது 3 பெரிய இலை. இந்த மாதிரி பாருங்கள், இந்த 3 மாதிரி பெரிய இலையை எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வீட்டு வைத்தியம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். எப்படியும் டாக்டர் வந்து சிரப்போ டேப்லெட்டோ கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து 2 நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு குறையுதான்னு பார்த்துட்டு, குறையலைன்னா நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்க செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை கொஞ்சம் சூடு பண்ணி இந்த மாதிரி 3 இலையுமே வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி போடுறேன். அது கலர் மாறுது பார்த்திங்களா? அது வந்து அந்த மருந்தை கொஞ்சம் சூடுபடுத்துகிற மாதிரி தான் நினைக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் வந்து இந்த மாதிரி அந்த 3 இலையுமே நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து சொட்டு சொட்டாக சாறு இறங்க ஆரம்பிக்கும். அந்த சாறு வந்து கம்மியாக வருதேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்படி பண்ண இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான தேன், ஏதாவது ஒரு தேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். சளி உங்களுக்கு 2-3 நாளே இந்த மருந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளில் சளி உங்களுக்கு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாயாலேயே துப்பிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இதை 2-3 நாள் கழித்து எனக்கு பரவாயில்ல, இப்போ நான் செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தப்பு தான். உங்களுக்கே தெரியும், மூக்கு கொஞ்சம் பொசுன்னு இருக்கும், கொஞ்சம் தொண்டை வலி ஸ்டார்ட் ஆகும், காது அடைக்கும், காது லைட்டாக வலிக்கும், அதுக்கப்புறம் இருமல் வரும், தும்மல் வரும். இப்படிங்கும்போதே நீங்கள் வந்து இந்த மருந்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம்னு ஒரு 2 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது. குழந்தைங்களுக்கும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.